ஹரியானா மாநிலத்தில் குருகிராம் என்ற மாவட்டத்தில் நடந்த ஒரு லோன் மோசடியை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லோன் நமக்கு வேணுமான்ட்டு நாள் கணக்கில் ஒரு நாளைக்கு ஒரு ஃபோன் கால்லேருந்து 5 ஃபோன் கால் வரைக்கும் ஒவ்வொரு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து கால் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் தான் இந்த மோசடியும் வந்து நடந்திருக்கு. குருகிராமில் தனியார் நிறுவன ஊழியர் பார்த்திங்கன்னா ஒரு கடன் மோசடிக்கு வந்து ஆளாகப்பட்டிருக்கிறாங்க. இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இவர் பார்த்திங்கன்னா எப்படி ஏமாந்தாருன்னா, ஒரு போஸ்டரில் ஒட்டியிருந்த ஒரு விளம்பரத்தை பார்த்து 30,000 கடன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதார், பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலே உங்களுக்கு 30,000 கடன் வந்து வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லி அந்த போஸ்டரில் வந்து போட்டிருந்த விளம்பரத்தை பார்த்து இவரும் வந்து நம்பி கால் பண்ணியிருக்கிறாரு. அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய ஆதார், பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட்டெல்லாம் வந்து கட்டவே சொல்லலை. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லோன் வேணும்னா நமக்கு வந்து அமௌண்ட்டு கட்ட சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வீடியோ வந்து போட்டதே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேம் பற்றி தான் போட்டிருந்தேன். ஆனால் இந்த மோசடியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் வந்து கட்ட சொல்லலை. இது வந்து ஒரு புது வகையான வந்து மோசடி. இது வந்து ஒரு சில பேருக்கு நடந்திருக்கலாம், இனிமேல் வந்து நடக்கவும் இருக்கலாம். அதனால் நம்ம தான் வந்து உஷாராக வந்து இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இவருக்கு இவருடைய ஆதார், பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இந்த 3ஐயும் வச்சு ஒரு பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருக்கானுங்க. 2 பேர் சேர்ந்த ஒரு குழு ஒன்று இந்த மோசடியில் ஈடுபட்ட 2 பேர் இவருடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இந்த டீட்டெயில்ஸில் வச்சு 1.3 அதாவது 1,30,000 வந்து கடன் வந்து இவருடைய பெயருக்கு வந்து வாங்கியிருக்கானுங்க. ஆனால் இவருக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா அந்த தனியார் நிறுவன ஊழியர் கிடைச்சது வெறும் 20,000 மட்டும்தான் வந்து இவருடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. பாக்கி பணம் ஃபுல்லாமே 1.3 லட்சம், 1,30,000 பார்த்திங்கன்னா அவனுங்க வந்து ஏமாற்றிட்டானுங்க. இவருடைய டீட்டெயில்ஸை வச்சு வாங்கியிருக்கானுங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு புது வகையான மோசடி. இந்த மோசடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, இவருடைய ஆதார், பேனு, பேங்க் அக்கௌண்ட்டு ஒருத்தட்ட வந்து நம்ம லோன் எடுக்க போகிறோம், நமக்கு வந்து ஒரு ஏஜென்ட் மூலமாகவோ ஏதோ ஒரு மூலமாக வந்து ஒரு கம்பெனி மூலமாகவோ நம்ம ஒரு லோன் எடுக்க போகிறோன்னு சொல்லி இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்குறாங்கன்னா அதெல்லாம் நம்பி வந்து கொடுத்துடக்கூடாது. உடனே அந்த எந்த லோனு அது விசாரிக்கணும், ரிவ்யூஸ் பார்க்கணும். அது கம்பெனி வந்து நிஜம்தானா, இந்த கம்பெனி வந்து ஆர்பிஐக்கு உட்பட்டதா, இது எல்லாமே பார்த்து தான் வந்து நாம் வந்து அதில் லோன் அப்ளை பண்ணவே செய்யணும். டைரெக்டாக வந்து பேங்கில் அப்ளை பண்ணுறது நல்லது. உங்களுக்கு ஆன்லைனில் லோன் நிறையா இருக்குது, ஆர்பிஐக்கு உட்பட்ட ஆப்பு நிறையா இருக்குது. உங்களுக்கு எமர்ஜென்சினா அதிலே வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்க முடியும். அதிலே ஆதார், பேனு, பேங்க் அக்கௌண்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் மட்டுமே கொடுத்தா போதும். ஆனால் 7 days லோன் ஆப் ஸ்கேமில் வந்து மாட்டிக்கக்கூடாது. இந்த மாதிரி ரேட்டிங்ஸ், ரிவ்யூ இந்த மாதிரி நிறைய பார்த்து தான் நாம் ஆன்லைன்லேயே வந்து லோன் அப்ளை பண்ணணும், ஆர்பிஐக்கு உட்பட்டதா இல்லையான்ட்டு. ஆனால் என்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா டைரெக்டாக பேங்க்லேயே லோன் எடுக்கிறது வந்து பெட்ரு. ஆர்பிஐக்கு உட்பட்ட ஆப் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆன்லைனில். அதனால் வந்து நீங்கள் பேங்க்கில் அப்ளை பண்ணுறது நல்லது. இப்படி தான் வந்து இந்த ஸ்கேம் நடந்திருக்குது. இந்த மாதிரி மோசடி வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்து இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் வந்து தவிர்க்கணுன்னா நம்ம தான் வந்து உஷாராக இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு சிக்னலில் வந்து நின்றுட்டுருப்போம், அங்கேயே வந்து போஸ்டர் கொடுப்பானுங்க, இந்த மாதிரி லோன் வந்து வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. எவனே வந்து அறிமுகம் தெரியாது, அவன்கிட்ட நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்போம். அவன் நம்ம பேரில் வந்து லோன் எடுத்துகிட்டு அவன் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையுமே வந்து நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸோ நம்மளுடைய கேஒய்சி டீட்டெயில்ஸோ இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணவே கூடாது. அப்படி ஷேர் பண்ணால் நமக்கு தான் வந்து நிதி பிரச்சனை வந்து ஏற்படும். நாளைக்கு பின்னாடி நம்ம வீட்டு முன்னாடி ஏஜெண்ட் வந்து நின்று லோனை கட்டுங்கன்னு சொல்லி வந்து நிற்பான். அந்த நேரத்தில் நமக்கு என்ன தெரியாது, நம்ம லோன் எடுத்ததும் தெரியாது, வச்சதும் தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத விளம்பரத்தை பார்த்தோ இல்லைனா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தோ, சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தோ இதெல்லாம் வந்து ஏமாந்து லோன் அப்ளைவே பண்ணவே கூடாது. முழுக்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் கவர்ச்சிகரமாக வந்து இருக்கும். நாம் அப்ளை பண்ணுறதுக்கு தோதுவாக வந்து இருக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணவே கூடாது. இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி ஆஃபர், இந்த மாதிரி லோன் எடுத்தால் உங்களுக்கு இதெல்லாம் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து போட்டுட்ருப்பானுங்க. ஸோ இவ்வளோ தான் வட்டி அப்படின்ட்டு வட்டியே இல்லைன்னு சொல்லி போடுவானுங்க. அதெல்லாம் நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஆர்பிஐக்கு உட்படாத எந்த ஒரு நிதி நிறுவனத்துலையும் வந்து லோன் எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தாங்கன்னா நமக்கு தான் வந்து பிரச்சனை. அப்படியே வந்து எடுத்து நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ சைபர் கிரைம் வந்து புகார் கொடுத்துருங்க. ஸோ அதுதான் வந்து நல்லது. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிதி ஆலோசகர்கிட்ட பேசிவிட்டு லோன் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து லோன் எடுங்க. ஸோ அதுதான் வந்து
நம்பகத்தன்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி லோன் எடுக்கிறதுக்கு யாராவது உங்கள்கிட்ட பணம் கேட்டால் கூட நீங்கள் வந்து கெட்டவே கூடாது. ஸோ அதுவும் வந்து ஒரு வித ஸ்கேம் தான். நம்மளுடைய கேஒய்சி தகவல்களையும் வந்து யாருக்கும் வந்து ஷேர் பண்ணவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.